எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் சொன்ன விஷயம் இப்போது சோசியல் மீடியாக்களில் பேசுபொருளாக மாறி இருக்கு. தக் லைஃப் திரைப்படத்தோட தோல்விக்கு அரசியல் தான் காரணம் அப்படின்னு ஜெயமோகன் பேசியிருக்காரு. அந்த விஷயங்கள் தான் வைரல் ஆகிட்டுருக்கு. அதில் ஜெயமோகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முதல் காட்சி முடிந்த உடனேயே நெகட்டிவான விமர்சனங்கள் ரொம்ப அதிகமாக பரப்பப்பட்டுச்சு. சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் அந்த படத்தை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் கமல் அவர்களுடைய அரசியல் தான் அப்படின்னு ஜெயமோகன் பேசியிருக்காரு. கமலையாவோட அரசியல் பிடிக்காமல் பல பேர் இருக்கலாம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் இந்த படம் பிடிக்காமல் ரொம்ப பேர் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. கமலையாவோட படத்தில் எப்போதுமே படம் ஓடுதோ இல்லையோ, படத்தில் ஒரு லாஜிக் இருக்கும். பெரும்பாலும் கமர்ஷியலாக போக மாட்டார். அப்படி கமர்ஷியலாக போனாலுமே அதுலேயும் கொஞ்சம் லாஜிக்கை எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த தக் லைஃப் படத்தில் ஒரு லாஜிக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்புறம் எப்படி படம் ஓடும்? மனைவியை உயிருக்கு உயிராக காதலிக்கிறாராம். அப்புறம் இன்னொரு பொண்ணு கூட இவர் பாட்டுக்கு பல வேலைகள் பண்ணுறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? மக்கள் மத்தியில் இவர் ஹீரோ அப்படிங்கிற பிம்பம் எப்படி உருவாகும்? அது மட்டும் இல்லாமல் படத்தில் இவங்க பண்ணுற அந்த ஃபைட்டாக இருக்கட்டும் அல்லது கொலைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ஹீரோயிஸ்டுக்கான விஷயமாக இவங்க காட்டவே இல்லை. போகிற போக்கில் இவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ நாயகன் படம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் அவர் ஏன் இந்த மாதிரி சண்டை போடுறாரு, ஏன் கொலை பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கெலாம் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருந்தது. 4 பேருக்கு நல்லதுன்னா எது வேணாலும் பண்ணலாம், எதுவும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. பட் இந்த தக் லைஃப் படத்தில் எல்லாமே அவங்களுக்கு தேவையான விஷயங்களை தான் பண்ணுறாங்க, மக்களுக்கு தேவையானதை எதுவும் பண்ணலை. அப்படி இருக்கும்போது கமலையாவுக்கு எப்படி அங்கே அந்த ஹீரோ பிம்பம் வரும்? அது மட்டும் இல்லாமல் வில்லனுக்கும் இதில் பெருசாக ஒன்றும் கனெக்ட் ஆகலை. ஏன்னா இதுக்கெல்லாமா சண்டை போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி, த்ரிஷாவுக்கெல்லாமா சண்டை போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேட்டாங்க. இந்த படத்தில் ஒரு கதையும் இல்லை, ஒரு லாஜிக்கும் இல்லை. அப்படிங்கிறதுனால படம் நிறைய பேருக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. அதுதான் உண்மை. இதில் அரசியல் ரீசன் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி இவங்க நல்ல படமாக எடுத்திருந்தாங்கன்னா என்னதான் விமர்சனம் பண்ணாலும் இந்த அளவுக்கெல்லாம் படம் தோல்வியாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நெகட்டிவ் விமர்சனங்களால் கொஞ்சம் வேணால் வசூல் பாதிக்கப்படலாம். ஏன்னா அந்த படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் அதை நெகட்டிவாக விமர்சனம் பண்ணுறவங்களை தாண்டி ஜென்ரல் ஆடியன்ஸ் போய் பார்த்துட்டு அவங்க 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க படம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு. அப்புறம் தியேட்டருக்கு ஆள் வருவாங்க. பட் இங்கே நடந்ததே வேறு. தியேட்டரில் பார்த்தவங்களே எல்லாம் எப்போ எந்திரிச்சு ஓடலாம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருந்தாங்க. அதனால் படம் கட்டாயமாக இது அரசியல் காரணங்களுக்காக அப்படின்லாம் சொல்ல முடியாது. படம் நல்லா இல்லை, அதனால் படம் ஓடலை. சரி, ஜெயமோகன் சொல்கிற இந்த கருத்துக்கு நீங்கள் எப்படி உடன்படுறீங்களா என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.